தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 2.23 கோடி குடும்ப அட்டைகளில் 7,52,847 பேருக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. இவர்களில் 6,96,49,842 பேர் தங்களது ஆதார் எண்ணை குடும்ப அட்டையுடன் இணைத்துள்ளனர். இந்நிலையில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக உணவுப் பொருட்களை மாநிலத்தின் எந்த ஊரில் உள்ளவர்களும் எந்த ஊரிலும் போய் வாங்கிக் கொள்ளலாம். உணவுப் பொருட்கள் வழங்கும் திட்டம் முற்றிலும் கணினிமயமாக்கப்பட்டுள்ளதுடன் ரேஷன் பொருட்களும் கைரேகை பதிவு மூலம் வழங்கப்படுவதால் குடும்ப உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் எந்த ரேஷன் கடைகளிலும் தங்களுக்கு வேண்டிய பொருட்களை கைரேகை வைத்து வாங்க சென்று வருகிறார்கள். வங்கிகளில் எப்படி KYC என்ற ஒன்று அரசின் மானியம் பயனாளிகளுக்கு சென்றடைவதற்காக உறுதி செய்ய மேற்கொள்ளப்படுகிறதோ அதேபோல் நியாய விலைக் கடைகளில் பயனாளிகளின் விவரங்களை முழுமையாக பதிவு செய்து அவர்களுக்கு அரசின் மானிய விலை உணவுகள் போய் சேருகிறதா என்பதை அறிந்து கொள்ள ரேஷன் அட்டையில் உள்ள அனைவருமே கைரேகையை பதிவு செய்ய வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தி வருகிறது. இந்த திட்டத்தை தமிழக அரசு தற்போது தீவிரமாக அமல்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக ரேஷன் அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் சுய விவரங்களை வெள்ளைத்தாளில் அளிப்பதுடன் விரல் ரேகை சரிபார்ப்பை மேற்கொள்ள உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே குடும்ப அட்டையில் கைரேகை இணைக்காவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என்றும் குடும்ப உறுப்பினர்கள் பெயர் நீக்கப்படும் என்றும் சமூக ஊடகங்களில் வதவி பரவியது. இந்த திட்டவட்டமாக தமிழக அரசு மறுத்தது. இந்த நிலையில் ரேஷன் அட்டைதாரரின் குடும்ப உறுப்பினர்களின் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு மேற்கொள்ளப்படவில்லை எனில் அவர்களின் பெயர் நீக்கம் செய்யப்படும் என்றோ அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படாது என்றோ தவறான தகவல்களை ரேஷன் ஊழியர்கள் சொல்லக்கூடாது என்று தமிழக அரசு உத்தரவிட்டது. ஆனால் இந்த கைரேகை பதிவு செய்வதில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இது ஒருபுறம் எனில் கைரேகை பதிய வேண்டும் ரேஷன் கடை ஊழியர்கள் கூறியதால் பலர் குழந்தைகள் ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்க தபால் அலுவலகங்களை முற்றுகையிட்டு வருகிறார்கள். இதேபோல் கைரேகை பிரச்சனை உள்ளவர்கள் கைரேகைக்காக தபால் நிலையங்களில் குவிந்து வருகிறார்கள். இதன் காரணமாக வழக்கத்தை விட தபால் நிலையங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது.